மதுரையில் ஓய்வூதியம் கோரி மனு அளித்த மூதாட்டியிடம் 1.5 ஆண்டுகளாக அரசிடமிருந்து பணமே வரவில்லை என கூறி மனுவை திருப்பிக் கொடுத்த ஆட்சியரால் அங்கிருந்தவர்கள் அதிருப்தியடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் ரோட்டரி நீர்நிலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் வடிவேல்கரை கிராமத்தில் பிரதான கண்மாய் மற்றும் கால்வாயை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. இதனையொட்டி அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் அப்பகுதியினர் மனுக்களை அளித்தனர். அப்போது ஒரு மூதாட்டி ஓய்வூதியம் கோரி மனு அளித்த நிலையில் 1.5 ஆண்டுகளாக அரசிடமிருந்து பணமே வரவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் மனுவை திருப்பிக் கொடுத்தார். இதனையடுத்து 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கவில்லை, முறையாக சாலை அமைக்கவில்லை என மக்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் ஆட்சியர் அதிர்ச்சியடைந்தார். ஒன்றரை வருஷமா பணம் அரசுமே ஒன்றரை வருஷமா பணம் 100 நாள் வேலை காசு வரலையா? எப்போ உள்ள காசு? எனர்ஜியில 3 மாசத்துல சம்பளம் அது செக் பண்ணுங்க.